சயின்டிஸ்ட். சயின்டிஸ்ட்டுக்கு எல்லாம் இப்போ வந்தாங்க சயின்டிஸ்ட்டு. அப்பயே 10,000 வருஷத்துக்கு முன்னாடி அப்பயே செக் பண்ணிட்டான். குரங்கா? டேய் குரங்குலேருந்து பழைய வளர்ச்சி அடைஞ்சு வந்துட்டோம்டா. ஓகே 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 சரி. இதெல்லாம் யார் டெஸ்ட் பண்ணானா இந்த கிரெடிட்டும் யாருக்கு போகுதுன்னா பழங்குடி மக்களுக்கு தான் போகுது. பழங்குடியினர் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு தான் எந்த பழத்தை சாப்பிட்லாம், எந்த செடியை சாப்பிட்லாம். வேர்கள்லாம் நம்ம சாப்பிடுவோம் தெரியும் இல்லையா. இப்போ தலைக்கு சரியாக முடி வளரலன்னா ஒரு வேரை தானே காய்ச்சி அந்த காலத்துலலாம் பாட்டிங்க கொடுப்பாங்க. தேங்காய் எண்ணெய்க்குள்ள வேர் போட்டிருப்பாங்க தெரியுமா. அப்போ எந்த வேறு பயன்படுத்தலாம், எந்த மூலிகை மூலிகைன்னு நம்ம சொல்லிடுறோம். ஆக்சுவலாக எந்த தாவரம் இந்த புண்ணு கட்டினா சரியாகும். விலங்கு அடிச்சிருது, காயம் பயங்கரமான காயம், உள்காயம், சீல் வச்சிருச்சு. இன்றைக்கி தானே எங்கள் ஹாஸ்பிட்டலு. அப்போலாம் 10,000 இயர்ஸ்க்கு முன்னாடி 10,000 வருஷத்துக்கு முன்னாடி மூலிகைகள் தான். அப்போ எந்த இது மூலிகைக்கு பயன்படுத்தலாம், எதை சாப்பிடலாம், எதை சாப்பிடக்கூடாதுன்னு நம்மளுக்கு கண்டுபிடிச்சி சொன்னது யாருன்னா பழங்குடியினர் தான். இன்னும் உங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சதுன்னா ட்ரெக்கிங்னு சொல்லுவாங்க. சார் கிட்ட சொல்லி அவங்க டிஸ்ட்ரிக்ட் கலெக்டரை சொல்லி ஏதாச்சும் ஒரு இன்டீரியரான ஒரு காடுகளுக்குள்ளே போங்க. அங்கே இருக்கிற பழங்குடியின மக்கள் இருப்பாங்க இல்லையா, அவங்க நம்மளோட கம்யூனிகேஷனே இருக்க மாட்டாங்க. நம்ம லாங்குவேஜும் அவங்க லாங்குவேஜும் ஒன்றும் கிடையாது. அவங்க சாப்பிட்ற முக்கால்வாசி பழங்கள் நம்ம சாப்பிட்டதே கிடையாது. அவங்க சாப்பிட்ட முக்கால்வாசி பழத்தை நம்ம என்ன பண்ணதே இல்லை, சாப்பிட்டதே கிடையாது. நம்ம சாப்பிட்றதெல்லாம் இங்கே நம்மளை கொண்டாந்து மார்க்கெட்டில் விற்கிறது தானே. ஆப்பிளில் 300 வகை இருக்குது, நம்ம சாப்பிட்றது ஒரு வகை. அதே மாதிரி வாழைப்பழத்தில் 500 வகை 600 வகை இருக்குன்றாங்க. நம்ம சாப்பிட்றது மிஞ்சி மிஞ்சி போனால் ஒரு 10 or 20 வகை தான் சாப்பிட்றோம். அதான் வாய்ப்பு கிடைச்சா நீங்கள் வளர்ந்ததுக்கப்புறம் நல்லா சம்பாரிச்சதுக்கப்புறமேலு இன்டீரியராக ஒரு காடுகளுக்கு போங்க. வடகிழக்கோ இல்லைங்க மேற்கு தொடர்ச்சி மலை காடுகளோ அங்கே உள்ளார இன்டீரியரில் போனீங்கன்னா அந்த பழங்குடியின மக்கள் சாப்பிட்ற முக்கால்வாசி பொருள் நம்ம என்னவே பண்ணியிருக்க மாட்டோம். நம்மளுக்கு என்னன்னே தெரியாது. ஆக்சுவலாக என்னன்னே தெரியாது. இந்த இதில் போடுவாங்களே, அது என்ன சேனல் டிஸ்கவரியா, மேன் வர்சஸ் வைல்டுன்னு ஒன்று போடுவாங்க. யாரெல்லாம் பார்ப்பீங்க? ஓகே, இப்பயும் போடுறாங்களா, பார்க்குறீங்களா? அவன் என்ன பண்ணுவான் காட்டுக்கு போயிட்டு, அவன் அப்படி சாப்பிட மாட்டான். இந்த புழுவுல புரோட்டீன் அதிகமாக இருக்கு, அதுதான் நீங்கள் பருப்பாக சாப்பிட்றீங்க. நம்ம புரோட்டீன் அதிகமாக இருக்கிறத என்ன சாப்பிட்றோம், பருப்பு எடுத்துக்கிறோம், நட்ஸு பாதாம் வேர்க்கடலை அப்படியே எடுத்து சாப்பிட்டுக்கிறோம். அவன் என்ன பண்ணுவான், இந்த புழுவில் 5 புழு தின்னா போதுங்க, உடம்புக்கு தேவையான புரோட்டீன் கிடச்சிடும். இல்லை அதான் உண்மை. நீ காடுகளில் அப்படி தான் சர்வைவ் ஆக முடியும். நம்ம சிரிக்கிறோம், நீ நம்மளுக்கு எல்லாமே வந்துடுச்சு. நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டில் மட்டும் புழு இல்லை, நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டில் புழு இல்லை, புழுவே இல்லை. சாப்பிட்டு டேஸ்ட்டாக இருக்குன்னு சாப்பிட்டுறோம், கரம் மசாலாலாம் போட்டு சாப்பிடணுமே டேஸ்ட் ஆகிடுது. ஓகே, ஸோ பழங்குடியின மக்கள் தான், அவங்க தான் நம்மளுக்கான டீச்சரே. அவங்க தான் எதை சாப்பிட்ணும், எது சாப்பிடக்கூடாது, எது உடம்புக்கு ஒத்துக்கும், எது உடம்புக்கு ஒத்துக்கூடாது. அது கண்டுபிடிக்கிறது மட்டும் இல்லை, அதை நீ என்ன பண்ணணும், பத்திரமா அடுத்தடுத்த தலைமுறைக்கு நீ கடத்தணும் இல்லையா. நான் சொல்றது புரியுதாயா? உனக்கு வாழைப்பழம் சாப்பிடலாம்னு தெரியும், அந்த பழங்குடி மக்கள் என்ன பண்றாங்க, அடுத்தடுத்து தலைமுறைகளுக்கு நீ கடத்த அந்த நாலேஜ்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு தானே எழுதி வைக்கிறோம், அன்னைக்கெல்லாம் எழுதி வைக்கிற அறிவில்லை, வாய்வழி செவிவழி செய்தி மாதிரி தான். ஸோ அப்படி உனக்கு கடத்தி வந்ததுனால தான் இன்னைக்கு வாழைப்பழத்தை சாப்பிட்றோம். இன்ஃபேக்ட் நீங்க விரும்பி சாப்பிட்ற சாக்லேட் கூட யார் கண்டுபிடிச்சா, பழங்குடியினர் தான். நீங்கள் சாக்லேட்டோட வரலாறு எடுத்து பாருங்க. இப்போ அமேசான் சொன்னாங்க இல்லையா, அமேசான் காட்டில் தான் சாக்லேட் எதுலேருந்து வருது, எங்கேருந்து? கொக்கோ. வெரி குட், சூப்பர். கொக்கோன்னு ஒரு மரம் இருக்கு, அந்த மரத்தோட இவ்வளோ பெரிய காய் இருக்கும், இவ்வளோ பெருசாக இருக்கும். ஆக்சுவலாக ஒரிஜினலாகவே அதுக்குள்ளே இருக்கிற அந்த கொட்டைகள் இருக்கு இல்லையா, அதை தான் என்ன பண்ணுவாங்க, காய வச்சு நல்லா பதப்படுத்தி காய வச்சு அரைப்பாங்க. சாப்பிட்டீங்கன்னா துப்பிடுவேன். ஏன்? கசக்கும், பயங்கரமாக கசக்கும். ஆனால் முதல்ல அந்த தென் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய அந்த அமேசான் காடுகளில் இருக்கக்கூடிய மாயன்ஸ்னு ஒரு பழங்குடி மக்கள் இருக்காங்க. அவங்க தான் ஃபஸ்ட்டு குரங்கு தான் சாப்பிட்டுச்சு சாக்லேட்டை. குரங்கு சாப்பிட்டு கேரா அலையுது. சாக்லேட் ரொம்ப சாப்பிட்டீங்கன்னா ஒரு மாதிரி ஆகிடும் தெரியுமா, குரங்கு கேரா அலையுது. இந்த மாயன் பழங்குடி மக்கள் பார்த்து என்னடா அந்த குரங்கு இங்கே இருக்கிற குரங்கு மட்டும் என்ன பண்ணுது, வித்தியாசமாக சுற்றிக்கிட்டு இருக்கு. நம்ம நிறைய சாக்லேட் சாப்பிட்டா நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காக மூளையில் இருக்கிற சம் ஹார்மோன்ஸோ என்சைம்ஸோ ஏதோ ஒன்று தூண்டிடப்பட்டால் நமக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். கவனிச்சிருக்கீங்களா? கவனிச்சிருக்கியா? உன் உடம்ப நீ கவனிச்சிருக்கியா? இயற்கையை கவனிக்கிறது இருக்கட்டும், உன் உடம்ப கவனிச்சுப்பாரு. சாக்லேட் சாப்பிடும்போது உன் ஃபீலிங்ஸ் எப்படி இருக்குன்னு பாரு. பாவக்காய் நல்லா சாப்பிடும்போது ஃபீலிங்ஸ் எப்படி இருக்குன்னு பாரு. செய்யா பாவக்காய் நல்லா இருக்கும்டா, சரியா? சாக்லேட் சாப்பிட்டு இந்த குரங்குலாம் என்ன பண்ணுது, ஒரு மார்க்கமாக சுற்றிக்கிட்டு தவிக்கிட்டு தாவிக்கிட்டு எல்லாம் அலையுதுங்க. அப்போ இந்த மாயன் பழங்குடி மக்கள் பார்த்துட்டு எதை எதை சாப்பிடுதுன்னு, ஏன்னா நான் உனக்கு ஏற்கனவே சொல்லிட்டேன், பழங்குடியின மக்கள் சுற்றி இருக்கிற காடுகள் எல்லாத்தையுமே என்ன பண்ணுவாங்க, கவனிப்பாங்க, அப்சர்வ் பண்ணுவாங்க.
அப்போ அந்த குரங்குகளை கவனிச்சு அது என்ன சாப்பிடுன்ற அந்த கோகோவை எடுத்து அவங்களும் என்ன பண்ணுறாங்க, சாப்பிட்டு பார்க்குறாங்க. கசப்பு, செம்ம கசப்பு. ஆனால் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் எப்படி இருக்கு அவங்களுக்குமே ஒரு மாதிரி சந்தோஷமாக இருக்கு. அப்போ அங்கே இருக்கிற கோகோ என்ன ஆகுது, இந்த ஸ்பெயின்லேருந்து படையெடுத்து போகிறானுங்க. நம்மளுக்கு எத்தனை வேலை, தொழில் புரட்சியில் எல்லாம் படையெடுத்து போய் எந்தெந்த நாட்டில் என்னென்ன இருக்கோ திருடிட்டு வர்றது தானே அவங்க வேலையே. நம்ம நாட்டுக்கு அப்படி திருட வந்தவன் தானே ஆங்கிலேயன். எல்லாம் திருடுங்க தான். நம்ம இங்கே அரசனாக இருந்தால் அவன் திருடுவான், இவன் வெளிநாட்டிலேருந்து வந்து திருடேன். அப்படி ஸ்பெயின் வந்து திருட வந்தப்போ தான் என்ன பண்ணுறான், இந்த கோகோ பேக்கை பார்த்துட்டு இது மட்டும் என்னடா இதாக இருக்குன்னு சொல்லிட்டு இந்த கோகோவை என்ன பண்ணுறான், எடுத்துகிட்டு போகிறான். அவன் நாட்டுக்கு எடுத்துகிட்டு போகிறான். சாப்பிட்டு பார்க்குறான். ஒரு மாதிரி கசக்குது, ஆனாலும் எப்படி இருக்கு, ஒரு நல்ல ஃபீலிங்கை கொடுக்குது. அப்புறம் தான் அங்கே இருக்கிற அரசன் என்ன பண்ணுறான், இந்த கொக்கோவோட கொஞ்சம் சர்க்கரை சேர்த்துக்கலாம் அப்படின்னு கரும்போட சாறு இருக்கு இல்லையா, சீனியை சேர்த்து என்ன பண்ணுறாங்க, சாப்பிட்டு பார்க்குறாங்க. அது இதுக்கு முன்னாடி வரைக்கும் இப்போ தான் சாக்லேட் பாராக இருக்குது. அப்போல்லாம் சாக்லேட் என்ன பண்ணுவாங்க, லிக்விட் தான் குடிப்பாங்க. சாக்லேட்டை நல்லா பாலில் கலந்து தண்ணியில் கலந்து சீனியை போட்டு என்ன பண்ணுவாங்க, குடிப்பாங்க. ஹாட் சாக்லேட்டு கோல்ட் சாக்லேட்லாம் இன்றைக்கி விற்கிறாங்களே, அன்றைக்கெல்லாம் அப்படி தான். அப்புறம் இங்கிலாண்டில் இருக்கிற ஒருத்தர் தான் என்ன பண்ணார், இதையே நம்ம சாலிட் ஆக்கக்கூடாது, பார் மாதிரி ஆக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அதை பதப்படுத்தி என்ன பண்ணுறாரு, அதுக்குன்னு சில டெக்னிக்ஸ் இருக்குது, அதை கண்டுபிடிச்சி இன்றைக்கி பாராக சாப்பிட்றாரு. அப்போ நம்ம இன்றைக்கி சாப்பிட்ற சாக்லேட் முதல் கொண்டு யார் கண்டுபிடிச்சது தான், பழங்குடியினர் தான். நம்ம ஆக்சுவலாக அவங்களுக்கு தான் தேங்க் பண்ணோம், அவங்க தான் ஃபஸ்ட்டு டீச்சர். ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்டாக எப்படி சொல்லி வச்சுருக்காங்கன்னா நம்ம படங்கள் எல்லாத்துலேயுமே பழங்குடியின மக்களா, நாகரிகமே தெரியாதவன் இல்லையா, அப்படிதான் நம்ம காமிச்சு வச்சுருக்காங்க. எந்தெந்த படங்கள்லாம் அப்படி காட்டியிருக்காங்க. சிஸ்டம் யூஸ் பண்ண தெரியாது, ஃபோன் யூஸ் பண்ண தெரியாது, நம்மளோட வந்து கலந்து பழக மாட்டாங்க அவங்க. ஏன்னா நம்ம தானே எதிரி அவங்களுக்கு நல்லா தெரியும். ஆனால் நம்மளோட கலந்து பழக மாட்டாங்க. அப்படியே தான் இருக்காங்க அவங்க அப்படி இருக்கிறது தான் நல்லது. நீங்கள் அந்தமானில் ஒரு தீவு இருக்குது, வாய்ப்பு கிடைச்சா கூகுள் பண்ணி பாருங்கள். அங்கே இருக்கக்கூடிய மனிதர்கள் கிட்டத்தட்ட வந்து ஒரு 5000 வருஷமாக நம்ம கூட பழகாமே இருக்காங்க. அந்த தீவை விட்டு என்ன பண்ண மாட்டாங்க, அவங்க வெளில வர மாட்டாங்க. அப்படியே ஒரு தீவு இருக்குது அந்தமான் நிக்கோபார், நம்ம தீவு தான் தெரியும் இல்லையா, நம்ம நாட்டுக்கு சொந்தமானது தான். அங்கே இருக்கக்கூடிய ஒரு குறிப்பிட்ட தீவில் வந்து இருக்கக்கூடிய மனிதர்கள் இன்னமும் நம்ம கூட என்ன பண்ணுறாங்க, தொடர்பில் இல்லை. நம்ம யாராச்சும் கிளம்பி அங்கே போகிறோம், இப்போ நம்ம அண்ணன் இருக்காரு, அது என்ன நம்ம கிட்ட தொடர்பு பேச மாட்டேங்கிறாங்க, அண்ணன் கிளம்பி போனால் என்ன பண்ணுவாங்க, அவங்க நியர்பை போகும்போதே அவங்களுடைய விஷ அம்பு இருக்கு இல்லையா, அதை வச்சு ஷூட் பண்ணிவிடுவாங்க. ஆமாம், அவங்களுக்கு நம்மளோட பழகிறதுக்கு பிடிக்கல. அதுக்கு காரணம் உண்டு. இதுக்கு முன்னாடி போனவங்களாம் என்ன பண்ணுறாங்க, அவங்கள எடுத்துகிட்டு போயிட்டு எக்ஸிபிஷனில் போட்டு வச்சு ஏதோ ஒரு நம்ம எப்படி ஜூவரிகம் அடைந்த மனிதர்கள் நம்மளும் அவங்களால உள்ளார போக முடியல, அவங்களும் என்ன பண்ணல நம்மக்கிட்ட வரல. இந்த தீவுக்குள்ளே அவங்களே தான் இருக்காங்க. சுனாமிலாம் வந்துச்சு, அவங்களாம் சாகவே இல்லையே யாரும், அவங்க சர்வைவ் ஆகிட்டாங்க. ஆனால் நம்ம நாகரிகம் அடைஞ்சுன்ற நம்ம கொத்தாக செத்து போனோம் இந்த சைடு ஃபுல்லாக. ஓகே, ஸோ பழங்குடியின மக்கள் மாதிரி நம்ம வாழ்ந்தாலே இயற்கையை நம்ம காப்பாற்றலாம். சுற்றுச்சூழல் அதுக்காக நான் அப்படி இருக்கணுமா அப்படின்னு அப்படி இல்லை. உங்களை சுற்றி இருக்கிற விஷயத்த கவனி போதும், இயற்கையை கவனி போதும். தேவைக்கு அதிகமாக எதையும் பயன்படுத்தாதான். வருஷத்துக்கு 2 ட்ரெஸ் போதுமா, போதும். வேணாம் டீச்சர் 20 ட்ரெஸ் இருந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். எதுவுமே தேவையாக இருக்கிற வரைக்கும் ஓகே. ஆசைக்குன்னு போயிடுச்சுன்னா வேறு வழியில் நம்ம பங்குக்கு நம்மளும் என்ன பண்ண வேண்டியதான், இயற்கையை அழிக்க வேண்டியதான். சரி, ஓகே. இதுக்கு மேலே பேசினா